வணக்கம் நண்பர்களே. ஹோர்முஸ் நீரிணை, ஹோர்முஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், இது நம்ம காதில் தொடர்ந்து கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், இந்த இப்போ வளைகுடா போர், இது குறித்த இன்றைய நிலை என்ன? இது ஏன் நடக்குது? அப்போ ஒரு வரலாறு பூர்வமான ஒரு ஆய்வு, இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சுருக்கமாக இன்றைக்கி உங்களுக்கு பல அறிக்கைகளை பார்த்து ஒரு தொகுப்பு செய்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஹோர்முஸ் நீரிணை வளைகுடா பகுதியில் நடக்கிற போராக இருந்தால் கூட அது நம்ம ஒவ்வொருத்தரையும், உங்களையும் சரி என்னையும் சரி, நிறைய பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. இப்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு குளத்தில் ஒரு சிறிய கல்லை தூக்கி போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? அந்த கல்லை போட்டோன்னே ஒரு சின்ன ஒரு அலை வரும், ஒரு வளையமாக வரும். அப்புறம் அந்த சின்ன வளையம் பெரிய வளையமாக வரும். பெரிய வளையமாக குளத்தினுடைய கரையை தொடுகிற அளவுக்கு அது எப்படி பாதிக்குமோ, ஒரு குளத்தில் கல் போட்ட அந்த ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது சிற்றலை விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த வளைகுடா போர் நிறுத்தம், ஹோர்முஸ் நீரிணை, இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம், இதெல்லாம் ஹோர்முஸ் நீரிணையில் அது இப்போ மூடி இருக்கிறாங்க. ஏன்னா 2 வாரம் ஒப்பந்தம் ஆனால் கூட இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மேலே போர் நடத்தினா நாங்கள் தொடர்ந்து மூடியிருப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லுது. அது உலகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும், நம்முடைய தமிழ் குடும்பங்கள் உட்பட்ட எல்லா குடும்பங்களுடைய சமையல் அறையை பாதிக்குது, நமது உணவை பாதிக்குது, நமது உடையை பாதிக்குது, நம்முடைய போக்குவரத்தை பாதிக்கிறது, நம்முடைய வங்கி கணக்கை பாதிக்கிறது. மணி பர்ஸில் முன்னாடி எல்லாம் பணம் எவ்வளோ இருந்தாலும் இப்போ அது தீர்ந்து போயிடுது. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கனவுகள், இது எல்லாமே பாதிக்கப்படுது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம், இல்லை இலங்கை, மலேசியா, நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, வளைகுடா நாடுகள்லேயே கூட இருக்கலாம், ஐரோப்பா, அமெரிக்கா, இங்கிலாந்து, எங்கே இருந்தாலும் இந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, February 28 ஹோர்முஸ் நீரிணை கிட்டத்தட்ட மூடப்பட்ட நிலையில் தான் இருந்தது. ஆனால் April 7, 8 என்ன ஆச்சுனாக்கா, ஈரான் இரு வார போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஆணிச்சு. ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மேலே போட்டாக்க நாங்கள் திறக்க மாட்டோம். இப்போ இந்த 2 நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட 7-8 கப்பல்கள் தான் வந்திருக்கு, முழுமையாக அது திறக்கப்படலை. இப்போ சில நாட்டில் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இலங்கை எடுத்துக்கோமே, எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடு கிடையாது. எல்லா எண்ணெயுமே அது இறக்குமதி தான் பண்ணுது. அப்போது மார்ச்சினுடைய நடுப்பகுதியில் அந்த இலங்கை அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா, கடுமையான எரிபொருள் ரேஷன் மாதிரி பண்ணிடுச்சு. அதாவது இருசக்கர வாகனங்கள் நீங்கள் கொண்டு வச்சுருந்தீங்கன்னா வாரத்துக்கு 5 லிட்டர், மகிழுந்துகளுக்கு 15 லிட்டர், பேருந்துகளுக்கு 60 லிட்டர். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சனி ஞாயிறு தவிர புதன்கிழமையும் லீவ் விட்டாங்க. வாரத்துக்கு 4 நாட்கள் மட்டும்தான் வேலை. அப்போ அதிகமாக போக்குவரத்து இருக்காது இல்லையா, அதனால் பொது நிகழ்ச்சி பல இதை ரத்து பண்ணிட்டாங்க. 2022 பொருளாதார நெருக்கடி வந்தது உங்களுக்கு தெரியும் இலங்கையில். ஸோ அதுக்கு கூடுதல் சுமையாக இந்த சுமையும் இருக்குது. இப்போ மலேசியா எடுத்துங்க. மலேசியா எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடு தான். இருந்தாலும் அதனுடைய கச்சா இறக்குமதி மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து தான் 40-70% கச்சா எண்ணெய் அது இறக்குமதி செய்யுது. அதனால் இந்த நெருக்கடி மலேசியாவையும் பாதிச்சிருக்கு. மலேசியாவினுடைய பொருளாதார அமைச்சர் அக்மல் நசீர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏப்ரல் மேவுக்கு இதெல்லாம் இருக்குது, எரிவாயு எல்லாம் இருக்குது, ஆனால் ஜூன் மாதம் ஆனால் பெரிய நெருக்கடி வரும் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிக்கிறார். இந்த எதிர்வர்ற சவாலை கருத்தில் கொண்டு நம்ம மலேசிய பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் என்ன பண்ணார், ஈரானோட பேசி அங்கே ஹோர்முஸ் முனையிலேருந்து அந்த கப்பல்கள் மலேசியாவுக்கு வர்ற கப்பல்களை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அப்புறம் அங்கே மலேசியாவில் பெட்ரோனாஸ் இருக்குது. பெட்ரோனாஸோடு இணைந்து சில மாற்று விநியோக ஆதாரங்களை அவங்க தேடி வர்றது, அது மலேசியாவில் நடக்குது. ஆனால் மலேசியா பொறுத்தவரையில் உணவின் விலை, இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் உணவின் விலை 50% உயர்ந்ததாக நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, எண்ணெய் இறக்குமதி செய்கிறதுல 3வது இடம், அதிகமாக இறக்குமதி செய்கிற, உலகத்திலேயே அதிகமாக இறக்குமதி செய்கிறதுல 3வது இடமாக இந்தியா திகழுது. அதுவும் மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து தான் அது எண்ணெய் இறக்குமதி செய்யுது. இப்போ இந்தியா கூட
இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு நம்மள்ட்ட இருப்பு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எப்படி மலேசியா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சவாலாக இருக்கும் அப்படின்னு சொன்னதோ அது மாதிரி ஜூன் மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்தியா வந்து ரஷ்யா மாதிரி மற்ற நாடுகளில் போய் இப்போ பெட்ரோலை வாங்குறதுக்கு எரிபொருளை வாங்குறதுக்கான முனைப்புகளில் ஈடுபட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆஸ்திரேலியாவில் கூட எரிபொருள் பற்றாக்குறையினால் பெட்ரோல் நிலையங்கள்லாம் நிறைய சவால்களை எதிர்கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வளைகுடா நாடுகளில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்தியாவிலிருந்தோ இலங்கையிலிருந்து மற்ற நாடுகளிலிருந்து நிறைய பேர் போய் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நிறைய பணிகளில் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி நிறைய இடங்களில் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்க ஒன்று அவங்களுக்கு வேலை இல்லாமல் போகலாம், அல்லது அவங்க வந்து குடும்பங்களுக்கு அனுப்புகிற பணம் வந்து குறைஞ்சி போகலாம். அப்படி இப்போது இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பங்களுக்கு அவங்க பணம் அனுப்பலைன்னு வச்சுங்க, என்னாகும், இங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். இப்போது கனடா, இங்கிலாந்து அந்த மாதிரி நாடுகளில் போய் நிறைய தமிழ் மாணவர்கள் போய் படிக்கிறாங்க. அப்போ பெற்றோர்கள்ட்டேருந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கான ஃபீஸ் எல்லாம் வந்து கட்ட முடியாத ஒரு சூழலில் இருக்குது. அப்போது அவங்க தாயகத்துக்கு திரும்ப முடியலை, தாயகத்திலிருந்து அங்கே போய் பார்க்குறதுக்கு முடியலை, பயணம் செய்ய முடியலை. இப்போ இந்த மாதிரியான சிக்கல்களையும் இந்த கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருக்கிற மாணவர்கள் எதிர்கொள்வதை நாம் பார்க்குறோம். இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது இலங்கையாக இருந்தாலும் சரி, மலேசியாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் தமிழகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆஸ்திரேலியா அல்லது வளைகுடா நாடுகள், இலங்கை, இங்கிலாந்து, கனடா போன்ற நாடுகள் எடுத்துக்கொண்டால் கூட நம்ம என்ன பார்க்கணும், இது வெறும் தரவுகள் மட்டுமில்லை, இது வெறும் ஃபேக்ட்ஸ் மாத்திரம் கிடையாது. இது வந்து ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்கிற ஒரு செயலாக இருக்குது. இது ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு குளத்தில் வந்து கல்லை போட்டால் அது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு, அது ஒரு சிற்றலை விளைவு இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது மாதிரி ஒரு இடத்துல ஹோர்மோஸ் நீரிணை, இந்த வளைகுடா போர், இப்போது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவர்களுக்கிடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம், அதை மீறல், இதெல்லாம் எப்படி உங்களையும் எங்களையும் பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் இது நடக்குது அப்படின்னு கொஞ்சம் சின்ன ஒரு வரலாறு, ஒரு பின்னணி பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்போ ஹோர்மோஸ் நீரிணை ஈரான், ஓமன் அதுக்கு இடையில் இருக்குது இல்லையா, அது வந்து புவியியல் அரசியலில் இது வரைக்குமே ஒரு பெரிய வெடிகுண்டாகவே இருக்காது. அது யார் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கா, அது யார் பவர்ஃபுல்லாக அதை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறா அப்படிங்கிற பெரிய போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம வந்து வரலாற்றில் பார்க்குறோம். இப்போ 1973 இதை போன்ற ஒரு பெரிய எண்ணெய் நெருக்கடி வந்தது, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதுக்கு பிறகு 1990 வளைகுடா போர் நடந்தது, ஈராக் போர் நடந்தது. அதுக்கப்புறம் 2019 வந்து சில டேங்கர்லாம் வந்து தாக்குதல் நடத்தி அதனால் வந்த விளைவுகள், இது வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வரலாற்றை பார்த்தோம்னா இந்த எண்ணெய் பாதிப்புனால் எண்ணெய் விலை உயர்வை நம்ம வந்து தினசரி சந்திச்சுட்டு தான் இருக்கோம், அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய உலக பொருளாதாரம், ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரம் எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எதை பேஸ் பண்ணி இயங்குது, எதன் அடிப்படையில் இயங்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபாசில் ஃபியூயல் அப்படின்னு சொல்கிற புதைபடிவ எரிபொருள் சக்தி, பெட்ரோல், டீசல், இவைகளை வைத்து நிறைய வியாபாரமும் சரி, வணிகம் எல்லாமே வந்து இயங்குகிற காரணத்தினால் அதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. ஆனால் சப்ளை குறைவாக இருக்கிறதுனால இந்த புதைபடிவ எரிபொருளை மட்டுமே அதிகமாக நம்பி இந்த நம்முடைய வணிகங்கள் இருக்கிறது தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. IMF போன்ற இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் போன்ற அமைப்புகள் பல எச்சரிக்கைகளை கொடுக்குது. நிறைய பேர் வேலையை இழக்கக்கூடிய அபாயம் இருக்குது. இதனால் வந்து சமூகத்தில் ஒரு அமைதியின்மை, ஏற்கனவே நிறைய போர்கள் அங்கங்கே நடந்துகிட்ருக்கு, இப்போது சமூகத்தில் அமைதியின்மை நிலவும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு போன்ற அமைப்புகள் கொடுத்துட்ருக்குது. அப்போது நம்ம என்ன செய்யலாம், ஒரு தனிப்பட்ட நபராக என்ன செய்யலாம், ஒரு குடும்பமாக என்ன செய்யலாம், ஒரு சமூகமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதோட இந்த காணொலியை வந்து நம்ம நிறைவு பண்ணுவோம். இப்போது தனிப்பட்ட அளவில், ஒரு குடும்ப அளவில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, நம்ம ஒரு எரிபொருளை வைத்து தான் நம்ம வந்து சமையலறையோ வீட்டையோ நம்ம பயன்படுத்தி வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. அதில் இருக்கிற ஒரு சேமிப்பு பழக்கத்தை நம்ம கொண்டு வரலாம், நம்மளால் முடிஞ்சது.
அந்த கேஸை வந்து எப்படி பண்ணுறது, வர்ற எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், இது அந்த சேமிப்பு பழக்கத்தை கொடுக்கணும். அது வந்து ஒரு நம்மளால் செய்ய முடிந்த ஒரு விஷயமா இருக்கலாம். இரண்டாவது, பொது போக்குவரத்தை நம்ம பயன்படுத்தலாம். நிறைய பயனற்ற தேவையற்ற பயணங்களை வந்து நம்ம குறைக்கலாம். மிக முக்கியமாக நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, புதைபடிவ எரிபொருள். அந்த புதைபடிவ எரிபொருளை நம்பி இல்லாமல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்கிறோம்ல. உதாரணமாக எடுத்துக்காட்டால் சோலார் அடுப்பு, சூரிய அடுப்பு. இப்போ சூரிய அடுப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு 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 மிக எளிமையான சிம்பிள் விஷயம். சாதாரணமாக வந்து ஒரு ஒரு பள்ளிக்கு செல்கிற மாணவன் வந்து செஞ்சிடலாம் ஒரு மணி நேரத்தில். சில பொருட்கள் இருந்தால் அது சூரிய அடுப்பு எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் போய் இணையத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ சூரிய அடுப்பு செஞ்சு அதில் ஒரு தேநீர் போடலாம், அல்லது சும்மா அரிசி சமைக்கலாம். இப்போ அப்படி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இருக்குல்ல, ரினியூவபிள் எனர்ஜி, அதை பயன்படுத்துவதற்கான அறிவை, விழிப்புணர்வை நம்ம பெறலாம். இதெல்லாமே வந்து தனிப்பட்ட அளவிலும் ஒரு குடும்ப அளவிலும் செய்ய வேண்டிய ஒன்று. சமூக அளவில் என்ன செய்யலாம்? இப்போ நிறைய கோவில்கள் இருக்குது, பள்ளிகள் இருக்குது, சங்கங்கள் இருக்குது, ஆன்லைன் குழுக்கள் இருக்குது. அதில் இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பற்றிய ஒரு விழிப்புணர்வை, ஒரு உரையாடலை நம்ம வந்து எழுப்பலாம். எப்படி வந்து இந்த மாதிரியான நெருக்கடி நேரத்தில் குடும்ப பட்ஜெட்டை வந்து நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு நமக்குள்ளே பேசலாம். இப்போது புதைபடிவ ஃபாசில் ஃபியூலுக்கும் புதுப்பிக்கத்தக்க ரினியூவபிள் எனர்ஜிக்கும் இருக்கிற வித்தியாசம், அது எப்படி நம்ம வந்து சமூகமாக இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறணும் அப்படிங்கிறத பற்றிய விழிப்புணர்வும் நடத்தலாம். நிறைவாக நண்பர்களே, இந்த 2026 ஏப்ரல் மாதம் நடந்து கொண்டிருக்கிற அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் நிறுத்தம், ஹோர்முஸ் நீரிணை அதனுடைய மூடல், திறப்பு, இது எல்லாமே எதை காட்டுகிறது அப்படின்னா, ஒன்று மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. என்ன? நம்முடைய வாழ்க்கை, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொன்றாக பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் அடித்தால் இன்னொரு இடத்தில் வலிக்கிறது. ஒரு குளத்தில் கல் எறிந்தால் அது குளக்கரை வரைக்கும் பாதிக்கிறது. இப்போது ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் வந்து நம்ம நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் எப்படி ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது குடும்பம், ஒரு சமூகம் ஒரு சிரமங்களை எதிர்கொள்ளும்போது அந்த சிரமங்களிலிருந்து வெளிப்பட்டு அதை வந்து மறுபடி ஒரு புத்தாக்க உணர்ச்சியோடு எழுந்து தான் வந்திருக்கிறது நம்முடைய மனித சமூகம். எதிர்வருகிற சிரமங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறது நமது சமூகம், மனிதகுலம். இதை போன்ற ஒரு விஷயங்களையும் நம்முடைய மனிதகுலம் தாண்டி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. தமிழர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது, நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. என்ன, நம்ம தமிழ்நாட்டிலிருந்தோ இலங்கையிலிருந்தோ மற்ற நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து போனால் கூட நமது மொழியை எடுத்துக்கொண்டு செல்கிறோம், நமது பண்பாட்டை எடுத்துக்கொண்டு செல்கிறோம். அதை காப்பாற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு அதை எதிர்கொண்டு நம்ம வந்து அதை சாதித்து காட்டிகிட்ருக்கோம். அப்போ நம்ம தமிழர்கள் மற்ற சமூகத்தினருக்கு ஒரு முன்னோடியாக, ஒரு மாடலாக, மாதிரிகளாக திகழ வேண்டிய நேரம் இருக்கிறது. எப்படி? இப்போ நம்முடைய சங்ககால இலக்கியம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்முடைய தமிழர் திணையியல் பண்பாட்டில் மிக முக்கியமான 2 கோட்பாடுகள் இருக்கின்றன. ஒன்று வந்து உறவாளுமை, ஒருவருக்கொருவர் சார்பு நிலையில் நாம் இருக்கிறோம். இங்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது, எனக்கும் என்னை சுற்றி இருக்கிற மரங்களுக்கும் பறவைகளுக்கும் உயிரினங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கின்ற உறவு இருக்கின்றது என்கின்ற பன்முகத்தன்மையை நாம் இந்த உலகுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே நேரம் சுயசார்பாக இருக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறோம். யாரையும் மிகவும் சார்ந்து இல்லாமல் ஒன்றுக்கொன்று இன்டகிரேட்டட் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து சுயசார்போடு இருக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறோம். அதனால தான் வந்து இப்போ இருக்கிற எண்ணெயை இறக்குமதி செய்கிற நாடுகள், எளிய நாடுகளுக்கு வந்து மிகவும் பெரிய பாதிப்பு இந்த ஹோர்முஸ் முனை, இந்த போர் நாள் வருகிறது.
அதை குறைப்பதற்கான வழி நம்முடைய தமிழர் சமூகத்தில் பாரம்பரியத்தில் இருக்கிறது. ஆகவே இயற்கையை சார்ந்த நம்முடைய தமிழர் பாரம்பரிய வாழ்வியல் கோட்பாடுகளை, செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதை பற்றிய உரையாடலை துவங்க வேண்டியிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.